வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட டிசோவோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. டிசோ பட்ஸ் பி இயர்பட்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13mm டிரைவர்ஸ், 40 hours ப்ளே டைம், அப்புறம் 10 minutes சார்ஜ் போட்டால் 4 hours வரைக்கும் மியூசிக் ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும்னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் லோ லேட்டன்சி மோட், அப்புறம் ப்ளூடூத் 5.3, அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ்னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ எம்ஆர்பி எங்கே இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 3500 வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிருக்காங்க. கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பிளாக் கலர் தான் வந்து இருக்குது. இது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த 3 கலரில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். கட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இயர்பட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வராது. ஏன்னா இதில் வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளாக ஒரே ஒரு யூசர் மேனுவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பீல் பண்ணியாச்சு. இதுலேயுமே நமக்கு மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ். இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்ல சூப்பர்பான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா செமையான மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கனால இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெஜஸ் பற்றியோ இல்லை ஸ்க்ராச்சஸ் பற்றியோ நம்ம வந்து கவலையப்பட தேவையில்லை. அப்புறம் சைஸ் வைஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா செம குட்டியாக செம காம்பேக்டாக வந்து இருக்குது. இதில் 40 hours பெரிய பேட்டரி லைஃப் கொடுத்துருக்கனால நான் இதோட கேஸ் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். நான் அப்படிலாம் இல்லை, நல்லா குட்டியாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஹிஞ்ச் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மற்ற இயர்பட்ஸோட ஹிஞ்ச் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, சுத்தமாக ஸ்டிஃபாக இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட ஸ்டெம் சைஸுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸ்டெம் சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து இருக்குது. அப்புறம் இங்கே 3 டாட் மாதிரி இருக்குல்ல, இந்த 3 டாட் மாதிரி இருக்க இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறது வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலி ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அடுத்த ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகாது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்இயர் டைப்பில் வந்து எந்த அளவுக்கு ஃபிட் கிடைக்குமோ அதே அளவு ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து கிடச்சிருக்குன்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். உங்களுக்கு செட் ஆகுறது வந்து எனக்கு நல்லா செட் ஆகாமல் இருக்கலாம், எனக்கு நல்லா செட் ஆகுறது வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்த கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்கனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்த உடனே போது பார்த்தீங்கன்னா உடனே பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்கின் வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரே ஒரு பிடிக்காத விஷயம்னா இதோட ஆடியோ கோடெக் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து இவங்க ஏஏசி கொடுத்துருந்தா இனிமேல் வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 88 milliseconds வரைக்குமே லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான லேட்டன்சின்னு வந்து சொல்லலாம். நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் விளையாடும்போது சரி, அந்தளவுக்கு பெருசாக இந்த டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணனால கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ரொம்ப மேசிவான 40 hours பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து டிசோ வந்து இதுக்கு பாராட்டி ஆகணும். அது போக நமக்கு பார்த்தீங்கன்னா இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வந்து 7 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா செம சாலிடான பேட்டரி லைஃப் தான்.
ப்ளஸ் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது 4 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கனால நம்ம வந்து பேட்டரி பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. ஸோ நம்ம இந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்ல வந்து இண்டிவிஜுவலாக எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா வந்து எஃபெக்டிவாகவே இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் மோட்லேருந்து பேஸ் பூஸ்ட் ப்ளஸ்க்கு மாற்றணும்னா நமக்கு வந்து ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃபரன்ஸ் இதனால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் என்ஹான்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் மோட் வேணும்னா நம்ம வந்து இதுலேயுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆப்குள்ளேயே. அப்புறம் ஆட்டோ ஆன்சர்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டன் செட்டிங்ஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பட்டன்ஸோட கண்ட்ரோல்ஸுமே நம்ம வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். வந்து ஆஃப் பண்ணோம்னா கூட வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி லிங்க் ஆப் நல்லா சிம்பிளாக நல்லா ஃபீச்சர் ரிச்சாக வந்து இருக்குது. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கால்ஸ் அப்போ மட்டும். அது போக நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டெம்முமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நார்மல் இயர்பட் கம்பேர் பண்ணும்போது ஸ்டெம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கால் ரிசெப்ஷன் வந்து பெட்டராக இருக்கனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு வந்து சொல்லுவேன். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ரியல்மி பட்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 13mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குது, ட்ரெபிள் மிட் டோன்ஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பர்சனலாக உங்களை வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஏதாச்சும் படமோ அப்படி இல்லைனா யூடியூப் வீடியோ இல்லை அப்படி இல்லைனா பாட்காஸ்ட் கேட்கும்போது வந்து ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்கும். நீங்கள் வந்து பிரைட் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி வந்து பிரைட் மோட் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வோக்கல்ஸ் இன்னுமே நல்லா கிளியராக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து சாமான் வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் வரையில இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1600 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேல போ வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1300 rupeesக்கே வந்து கிடைச்சிருக்கும். சரி, ஓகே, 1600 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக சாலிடாக வந்து கொடுத்துட்டாங்க. பெருசாக எந்த குறையுமே இல்லைன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பேட்டரி லைஃப் சொல்லவே தேவையில்லை, அல்டிமேட்டாக வந்து இருக்குது. என்ன இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல அவங்க வந்து ஏஏசி கோடெக் மட்டும் கொடுத்துருக்கலாம். பட் ஏஏசி கோடெக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஹை பிட்ரேட் சாங் கேட்கும்போது மேபி வந்து நோட்டீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸர் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேபி இது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து பெருசாக எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் அண்டர் 2000 rupeesல வந்து இதான் பெஸ்ட் ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் இயர்பட்னு வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.